நம்ம நாட்டுல ஒரு பெரிய செலிபிரிட்டிக்கு நடந்த இன்சிடென்ட் பத்தி தான் நான் சொல்ல போறேன். இந்தியாலே ஒரு பிக்கெஸ்ட் ஆக்டர் சைஃப் அலி கான். இவர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவரை பத்தி தெரியாத ஒரு சில பேருக்கு நான் சிம்பிளா சொல்றேன். சைஃப் அலி கான் இவரோட 100 கோடி மதிப்புள்ள வீட்டுக்குள்ள ஒரு திருடன் காசை கெட்டி இவங்கள மிரட்டி இருக்கான். இந்த இன்சிடென்ட் அப்போ சைஃப் அலி கானை 6 வாட்டி கத்தியால குத்தி இருக்கான். அப்புறம் 2 கேர்டேக்கர் இருந்தாங்க, அவங்க மேலேயும் தாக்குதல் பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்கான் ஒருத்தன். இது எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா மும்பைல. அந்த திருடன் இதெல்லாம் பண்ணிட்டு இந்த அபார்ட்மெண்ட்ல தப்பிச்சு போய் 2 நாள் ஆச்சு. இப்ப வரைக்கும் அவன் யாருன்னு தெரியல, கண்டுபிடிக்க தேடிட்டு இருக்காங்க. இந்த திருடன் எப்படி உள்ள வந்தா, எப்படி வீட்டுல இருந்து தப்பிச்சு போனா, சைஃப் அலி கான் கத்தியோட தான் ஹாஸ்பிட்டலும் போயிருக்காரு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு பார்ப்போம். நீங்க லஞ்ச் டைம்ல சாப்பிட்றப்போ இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்போ இந்த உலகத்தில் நடந்த ஏதாவது ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுவும் 10 மினிட்ஸ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடனே வீடியோ உங்களுக்கு வந்துடும். சைஃப் அலி கான் யாரு அப்படின்னா ஒரு பெரிய மகாராஜாவோட வாரிசு, அப்புறம் கரீனா கபூரோட ஹஸ்பண்ட், அப்புறம் நார்த் இந்தியால ஒரு பெரிய ஹீரோவும் இவரு. மும்பைல சத்குரு சரண் அப்படின்ற ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் ஸ்டே பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. இந்த அபார்ட்மெண்ட்ல மொத்தம் 12 மாடி இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்ல டாப்ல இருக்க 3 மாடி சைஃப் அலி கானோட சொந்த வீடு. மிச்ச ஒரு ஃப்ளோர்லயும் ஒரு பணக்காரங்க இருக்காங்க. இதுல 3 ஃப்ளோர்ல சேர்ந்ததுதான் நம்மளோட சைஃப் அலி கானோட வீடு. வியாழக்கிழமை Jan 16 அன்னைக்கு ஏர்லி மார்னிங் 2:30 இருந்து 3:30 மணிக்குள்ள இந்த பிரச்சனை நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 ஹவரா இந்த பிரச்சனை நடந்திருக்கு. கரீனா கபூர் கசின்ஸோட வெளியே போயிட்டு பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ இந்த வீட்டுல யார் யார் இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பசங்க இருக்காங்க, 2 பசங்க. அந்த 2 பசங்களுமே 10 வயசுக்கு கீழே இருக்க பசங்க தான். இந்த 2 குழந்தைய பாத்துக்கிறதுக்கு 2 கேர்டேக்கர் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே தனித்தனி ரூம். ஒரு குழந்தைய ஒரு கேர்டேக்கரும் ஒரு குழந்தையும் இன்னொரு ரூம்லயும், இன்னொரு ரூம்ல ஒரு கேர்டேக்கரும் குழந்தையும் இருந்திருக்காங்க. அப்ப கரீனா கபூரும் சைஃப் அலி கானுக்கும் ஒரு தனியான ரூம். மொத்தமா அந்த ஃப்ளோர்ல 5 ரூம் இருக்கு. ஒரு செலிபிரிட்டி வீட்டுக்குள்ள போறது ரொம்ப ஈஸிலாம் கிடையாது. எப்படியும் செக்யூரிட்டி அப்புறம் சிசிடிவி கேமரா எல்லாமே தான் இருக்கும். பட் ஒருத்தன் இவ்வளவு தைரியமா உள்ள போய் இவ்வளவு வேலை பார்க்கறான் அப்படின்னா இது ஏதோ வித்தியாசமா இருக்கு. கேட்கறதுக்கே எனக்கு படிக்கிறப்பவே கொஞ்சம் லைட்டா பயமாலாம் இருந்துச்சு. இவங்க வீட்டுக்கு பேக்ல இருக்க கேட் வழியா தான் இந்த திருடன் உள்ள வந்திருப்பான் அப்படின்ட்டு டவுட் பண்றாங்க. இந்த திருடன் கால்ல ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் போட்டுல, ஏன்னா இவன் ரொம்ப ப்ரீ பிளான்டாவே சைலண்டா போகணும் அப்படின்றத யோசிச்சிருக்கான். ஸோ ஸ்லிப்பரோட சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ன்றதுனால ஸ்லிப்பர் எல்லாம் போடாம தான் வந்திருக்கான். பேக் கேட் வழியா ஏறி குதிச்சு உள்ள வந்திருப்பான் அப்படின்ட்டு டவுட் பண்றாங்க. சிசிடிவி கேமராலாம் இவன் மூஞ்சி தெரியாத மாதிரி ரொம்ப மறைஞ்ச மாதிரி தான் போயிருக்கான். கிட்டத்தட்ட அப்ப டைம் பாத்தீங்க அப்படின்னா 1:30 மணி. ஒரு மாதிரியா சைடே தான் போயிருக்கான். சோ எந்த சிசிடிவிலுமே இவனோட ஃபேஸ் ரொம்ப கிளியராவே இல்ல. மால்ல அப்புறம் ஆபீஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஸ்டெப்ஸ்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ஃபயர்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எமர்ஜென்சி ஸ்டெப்ஸ் வழியா வேகமா எல்லாரும் இறங்கி போகணும் அப்படின்றதுக்காக ஒன்று வச்சிருப்பாங்க. லிஃப்ட்ஸ்லாம் அந்த டைம்ல நம்ம எதிர்பார்க்க முடியாது லிஃப்ட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஸ்டெப்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த ஸ்டெப் வழியா அவன் 11 மாடி நடந்து போயிருக்கான். ஏன் இவ்வளவு தைரியமா 11 மாடி நடந்து போயிருக்கான் அப்படின்னு தெரியல. அவன் உண்மையாவே பிளான் பண்ணி தான் சைஃப் அலி கான் வீட்டுல தான் போய் திருடணும் அப்படின்னு ஏதாவது நினைச்சு வந்தானா, இல்ல ஏதாவது அவனுக்கு பின்னாடி ஏதாவது பேக்ரவுண்ட்ல ஏதாவது பிளான் இருக்குமா அப்படின்றதும் தெரியல. ஒரு திருடன் இவ்வளவு தைரியமா 11 மாடி ஏறி போய் இவ்வளவு வேலை பார்ப்பானா அப்படின்றதும் தெரியல. சினிமாலாம் பார்த்திருப்பீங்க, ரெஸ்ட் ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா மேல் வழியா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். அது வழியா உள்ள போவாங்க, அப்புறம் வெளியே வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. இவன் 11வது மாடி போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பாத்ரூம் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணிருக்கான். அந்த பாத்ரூம் வழியா அந்த ஓட்ட வழியாவே வீட்டுக்குள்ள இறங்கிட்டான். ஐ மீன் அந்த ரூம்ல அட்டாச் பாத்ரூம் இருக்கு போல. சோ அந்த பாத்ரூம் வழியா வீட்டு பாத்ரூம்குள்ள இறங்கிட்டான். இந்த ரூம்குள்ள யார் இருக்கா பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு 2 பசங்கன்னு சொன்னல. அதுல ஒரு பையனுக்கு 6 வயசு. அந்த பையனை பாத்துக்கிற ஒரு கேர்டேக்கரும் இருந்திருக்காங்க. அந்த பையனும் கேர்டேக்கரும் நல்லா ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அப்போ டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1:38 அந்த மாதிரி ஏதோ சம்திங். அப்போ பாத்ரூம்ல லைட் எரியுறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னன்னா பாத்ரூம்ல லைட் எரியுது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. சரி ஓகே, கரீனா கபூர் ரூமுக்கு வந்திருப்பாங்க, ஏன்னா அவங்க வெளியே போயிருந்தாங்க, இப்பதான் வந்திருப்பாங்க அப்படின்ட்டு இவங்க திரும்ப தூங்கி இருக்காங்க. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கண்ணை திறந்து பாக்குறப்போ ஒரு கேப் போட்டு பையன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. யோசிச்சு பாருங்க, இது நான் படிக்கிறப்பவே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஒரு வீட்டுல ஒரு விஷயம் நடக்கிறப்ப அது எவ்வளவு பயமா இருந்திருக்கும். அப்போ அந்த திருடனும் இந்த கேர்டேக்கர் கிட்ட பேசுறான். அந்த திருடன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க சத்தம் போடக்கூடாது, சத்தம் போட்டீங்க அப்படின்னா இங்க இருந்து யாரும் வெளியே போக முடியாது அப்படின்ட்டு சொல்றான். உடனே அந்த குட்டி பையனை தூக்கிட்டே இவங்க அந்த திருடன் கிட்ட பேசுறாங்க. அப்போ உனக்கு என்ன வேணும்
அப்படின்னு கேட்குறப்போ வந்து எனக்கு 1 கோடி ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உடனே இவங்க வெளியே வராங்க, தூக்கிட்டு வெளியே வர்றதுக்குள்ள வந்து அவன் வந்து இவங்க மேலே தாக்குதல் பண்ணிட்டான். உடனே அந்த பாப்பா வந்து அழுவ ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அந்த அழுவ ஸ்டார்ட் பண்றத பார்த்து சைஃப் அலி கானும் கரீனா கபூரும் வந்து பார்த்துருக்காங்க. இன்னொரு ரூம்ல இன்னொரு கேர்டேக்கர் தூக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களும் வந்து இங்க பாக்குறப்போ அவங்களும் இதை தடுக்க போகும்போது அவங்க மேலேயும் வந்து அவன் தாக்குதல் பண்றான். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கையிலலாம் அடிபட்டுருச்சு. உடனே வந்து இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு இன்ஜுரி ஆனதை பார்த்த உடனே வந்து சைஃப் அலி கான் டைரக்டா இவங்களை வந்து தடுக்கிறதுக்கு போயிருக்கான். அப்ப தடுக்க போனப்பதான் வந்து 6 வாட்டி வந்து அவங்கள கையில, கழுத்துல, அப்புறம் பின்னாடி முதுகுல எல்லாம் கத்தியாலேயே குத்தி இருக்கான். வந்து முதுகு எலும்புலையும் வந்து குத்திட்டான். அப்போ அந்த கத்தியை தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க. இதுல இருந்து வந்து ஸ்பைன் ஃப்ளூயிட்லாம் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்ட்டு ஒரு சில நியூஸ்ல வந்து படிக்க முடிஞ்சது. இப்போ இவருக்கு வந்து இந்த கத்தி குத்தலாம் நடந்ததுக்கு அப்புறம் இவர் எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். அப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மெயில் ஹெல்ப்போட வந்துட்டு ஆட்டோ வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. இப்போ அவருக்கு வந்து ஐசியூல இருந்தாரு. இப்போ கொஞ்சம் ஏதோ வார்டுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஏதோ பெட்டரா தான் ஃபீல் பண்றாரு அப்படின்ட்டு நம்ம நியூஸ்ல பார்க்க முடியுது. பிளாஸ்டிக் சர்ஜரி அப்புறம் சர்ஜரிலாம் பண்ணி ஏதோ கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டாங்க அப்படின்றதையும் சொல்லப்படுது. சைஃப் அலி கானை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த திருடனை அந்த ரூம்லயே வச்சு பூட்டிட்டாங்க. திருடனை ரூம்ல வச்சு பூட்டினதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து ஆட்டோ வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த திருடன் இந்த ரூம்குள்ள இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா யாருக்குமே வந்துட்டு அந்த டைம்ல இவன் எந்த வழியா வந்தா எப்படி வெளியே போவான் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இவன் அந்த ரெஸ்ட் ரூம் வழியாவே வெளியே தப்பிச்சு போயிட்டான். இவன் செருப்பெல்லாம் இல்லாதனால, செருப்பும் போடாதனால வந்துட்டு எந்த சத்தமும் இல்லாம வெளியே தப்பிச்சு போயிட்டான். இவன் வெளியே தப்பிச்சு போறப்போ ஒரே ஒரு சிசிடிவி கேமரால மட்டும் இவனோட ஃபேஸ் வந்து தெரியுது. அததான் நம்ம வந்து வைரலா நம்ம பார்த்திருப்போம். இவன் அதே கேட் வழியா திரும்பவும் தப்பிச்சு வெளில போயிட்டான். இவன் போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து 200 மீட்டர்ஸ் வரைக்கும் இவனோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் இவன் எங்க போனா, யார் இவன், எங்க இருந்து வந்தான், எந்த டீடைல்ஸும் கண்டுபிடிக்க முடியல. நிறைய டீமா வந்து போலீஸ் எல்லாரும் இப்ப இவனை தேடிட்டு இருக்காங்க. இவன் எப்படி எங்க இருந்து வந்தான்ன்றது தெரியல. இவன் கிட்ட மெயினா மொபைல் போன்ஸும் இல்ல. அதனால இவனோட நெட்வொர்க் எதுவுமே வந்து ட்ராக் பண்ணவும் முடியாது. ஏன்னா இவன்கிட்ட போன் இல்லாதனால கடைசியா இவனுக்கு எந்த நெட்வொர்க்ல இருந்து கால் வந்துச்சு, யார்கிட்ட பேசினா, எந்த டீடைல்ஸுமே இல்லை. எனக்கு வந்து இது தெரிஞ்சப்பவே ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. ஒரு செலிபிரிட்டி வீட்லயே வந்து இப்படிலாம் நடக்குது அப்படின்றது வந்து கேட்கறப்போ ரொம்ப பயமா தான் இருக்கு. ஸோ நீங்களுமே வந்து வீட்டிலலாம் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஈஸியா வர மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி நல்லா எல்லாத்தையும் செக்யூர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ப்ராப்பரா நல்லா டோர்லாம் லாக் பண்ணி சேஃபா இருங்க எல்லாருமே. இந்தியாலே ஒரு நல்ல காஸ்ட்லியான பில்டிங்ல தான் இருந்திருக்காரு. அதுவும் செலிபிரிட்டிஸ்லாம் இருக்க ஒரு பில்டிங்னா அப்ப நல்ல செக்யூரிட்டி அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு என்ன பிளான்னு தெரியல, இந்த மாதிரி நடந்திருக்கு. நம்மளோட சைஃப் அலி கானும் சீக்கிரமா வந்து நல்லபடியா ரெக்கவர் ஆகி வரணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பப்ளிக்கால வந்து என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம எல்லாமே பண்ணுவோம். நம்மளால முடிஞ்சது என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஷேர் பண்ண முடியும், டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி தான் நம்மளால எதாவது பண்ண முடியும். ஸோ நம்மளால முடிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கொடுப்போம். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, என்ன அப்படின்னா வந்துட்டு இவன் ஒரு ரேண்டம் திருடனா இல்ல வந்து ரொம்ப பிளான் பண்ணி வந்த ஒரு திருடனா? சைஃப் அலி கான் வீட்டுல போய் இந்த மாதிரி பண்ணணும், காசுக்காக மிரட்டணும் அப்படின்னு வந்து ஒரு பிளான் பண்ணி வந்த திருடனா இல்ல ரேண்டமா திருடணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தானா அப்படின்றது தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட பார்ப்போம்.